வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரவா லட்டு. இதை பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். அதில் 10லேருந்து 15 முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா சவுக்காக வறுத்துக்கலாம். அது கூடவே ஒரு 5-6 கிஸ்மிஸ் சேர்த்து அதையும் சேர்த்து வறுத்துக்கிறேன். முந்திரி பருப்பு நல்லா வறுபட்டதும் அதை ஒரு தட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம். இப்போ அதே பேனில் இருக்கிற அதே நெய்யில் ஒரு 1/4லேருந்து அரை கப்பு தேங்காய் துருவல் சேர்த்து ஒரு நிமிஷம் பக்கம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வறுத்துக்கலாம். ரொம்ப கலர் சேஞ்ச் ஆக வேணாம். கை எடுக்காமல் நல்லா இதை வறுத்துக்கிட்டே இருக்கணும். வறுத்து அதே தட்டில் இப்போ மாற்றி வச்சுக்கலாம். இப்போ அந்த பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். இதில் நான் 1 கப் 1 டம்ளர் இந்த டம்ளர் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். இதை அந்த பேனில் சேர்த்து லோ ஃப்ளேமில் ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் பக்கம் நல்லா வறுத்துக்குவோம். நல்லா ரவை வறுப்பட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் லட்டு. ரவையும் நம்ம கையை எடுக்காமல் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா ஒரு பக்கமாக செவந்துடும். இப்போ இது கூட எடுத்து வச்சுருந்த ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ வறுத்து வச்சுருந்த முந்திரி தேங்காய் ரெண்டையும் சேர்த்து நல்லா கிளறி கொடுத்துக்கலாம். இப்போ ரவை நல்லா வறுத்தாச்சு. இப்போ இது ஒரு பக்கமாக இருக்கட்டும். இப்போ 1 டம்ளர் ரவை எடுத்திருக்கேன். 3/4 கப்பு சீனி எடுத்திருக்கேன். இதுக்கு 3/4 கப்பில் பாதி அளவு தண்ணி அதை சேர்த்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு சர்க்கரை ஜீனி கரையிற வரைக்கும் நல்லா இது பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு கம்பி பதம் எடுக்க போகிறோம். ஒரு கம்பி பதம் வந்த உடனே டக்குன்னு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த ரவையை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி. நான் 3/4 கப்பு சீனி எடுத்திருக்கேன். அது நல்லா தித்திப்பாக இருக்கும். அவ்வளோ தித்திப்பு தேவையில்லை, சாப்பிட முடியாதுன்னா 1/2 கப் சீனி எடுத்துக்கோங்க. எவ்வளோ ரவை எடுத்துருக்கோமோ அதில் பாதி சீனி எடுத்து போட்டுக்கலாம். இப்போ நல்லா கிண்டியாச்சு. இதில் நம்ம இப்போ உருண்டை பிடிக்க போகிறோம். இது ஒரு 5 நிமிஷம் பக்கம் விட்டுட்டு உருண்டை பிடிச்சிக்குவோம். ரொம்ப விட வேணாம், இல்லைன்னா உதிர்ந்து போயிடும். அதனால் ஒரு 5 நிமிஷம் பக்கம் ரெஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து உருண்டைகளாக கை சூடு பொறுக்கிற அளவுக்கு இருக்கும்போது எடுத்து உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துருவோம். இது ரொம்ப நேரம் நம்ம விட்டுட்டோன்னா உதிரியாக போயிடும். அதனால் டக்குன்னு உருண்டைகளை பிடிச்சி எடுத்துருவோம். இப்போ சுவையான ரவா லட்டு ரெடி. இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வேறு ஒரு ரெசிபியோடு பார்க்கலாம். பாய்.